யமதர்மராஜா சாவித்திரியோட ஆழ்ந்த அறிவையும் புத்தி கூர்மையும் கண்டு மகிழ்ந்து சாவித்திரி கேட்ட வரங்கள் அப்படியே ஆகட்டும்னு சத்தியவான திருப்பி அழிச்சிட்டு போறாரு. சத்தியவானும் ஏதோ மயக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி எழுந்து மீண்டும் தன் தாய் தந்தையரை பார்த்து அவர்களுக்கும் கண்கள்லாம் சரியாயி நாடு கிடைச்சதும் மீண்டும் தன் நாட்டோட போய் சுகபோகமா வாழ்றாங்க சத்தியவானும் சாவித்திரியும். இந்த கதை ஒரு பெண்ணோட மன உறுதி தன்மையும் அவளோட நம்பிக்கையையும் அவளோட காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய கதையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இத புராண கதைன்னு சொல்றாங்க. மாசி கடைசி நாளும் பங்குனி முதல் நாள் துவக்கும் போது காருடையான் நோன்பு, சாவித்திரி விரதம் அப்படின்னு நம் நாட்டுல இந்த விரதத்தை மேற்கொள்றாங்க. அந்த நாள்ல இந்த சத்தியவான் சாவித்திரியோட கதையை கேட்டா நாமும் அது போல தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்க்கையில மேம்பட முடியணும் இன்னும் நம்பிட்டும் அதை பின்பற்றிட்டு வராங்க. நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.